அதிகாரம் பண்ணக்கூடாது, கட்டுப்பாடு வேணும், இப்படி கத்தக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், இப்படி பஜாரித்தனம் பண்ணக்கூடாது, மொத்தத்துல பொம்பளையா இருக்கணும். You know one thing, anger is the cause of all miseries. One should know how to control it, otherwise life will become miserable. Try to understand that. Last but not least, அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. Bye. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவில் அன்வதிக்கன்பேட்டை அப்படின்ற கிராமம். இது ஒரு ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திலிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருமையான ஒரு இடத்த பார்க்கறதுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ரயில் நிலையம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரயில் நிலையம் நண்பர்களே. சென்னையிலேருந்து பெங்களூர் வரை செல்லும் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ரயில் நிலையம் அந்த அன்வதிக்கன்பேட்டை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு அருமையான செம்மண் பூமி. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக 5 ஏக்கர் மொத்தம். இது இந்த 5 ஏக்கர் முழுவதுமே செக்கசேவேன்னு இருக்கக்கூடிய ஒரு செம்மண் பூமியாலான விவசாயம். தாரோடு ஓரத்துலேயே இருக்குது. தாரோட இடத்த பார்க்குறீங்க, இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற மொத்த நிலமே நம்ம பார்க்க வேண்டிய அந்த 5 ஏக்கர் விவசாய நிலம் தான். தன்னால் தாரோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிட்ட தாரோட ஃப்ரண்டேஜ் இருக்குது நமக்கு. மொத்தமே இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க இடம் மொத்தமே நான் சொல்கிறது, இந்த எந்த விதமான பயிர் வைக்கல, இப்போதைக்கு காலியாக இருக்குது. இந்த செம்மண் பூமியாலான மொத்தம் இது 5 ஏக்கர். இதில் ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதியோடு நான் அமைந்திருக்கு. யாருடைய நிலத்தையும் தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமே இது முழுவதும் செம்மண் பூமியாலான தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய 5 ஏக்கர் விவசாய நிலம். ஒரு சென்ட்டின் விலை ரூபாய் வெறும் 27,000 மட்டுமே. சிறிது விலை குறித்து பேசவும் வாய்ப்புள்ளது. இந்த விவசாய நிலம் காஞ்சிபுரத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்திலிருந்து 86 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலிருந்து சரியாக 65 கிலோமீட்டர் தொலைவிலும், கரெக்டாக 65 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் நமக்கு அமைந்திருக்கு. நல்ல கிணறுலாம் நல்லா இருக்குது நண்பர்களே. இதை பாருங்கள், கிணறு நல்ல பாறை கிணறு தான். என்றும் வருடம் முழுவதும் 365 நாட்களும் நம்ம விவசாயம் பண்ணலாம். யாராவது மரம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த தாராளமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். இந்த 5 ஏக்கர் முழுவதும் உங்களால் வாங்க முடியல, நான் உங்களுக்கு 2.5 ஏக்கர் 2 ஏக்கர் 2.5 ஏக்கராக கூட பிரித்து தரேன். இல்லை 3 ஏக்கர் வேணும்னு சொன்னாலும் பிரித்து தரேன் நான் உங்களுக்கு. ஆனால் 1 ஏக்கர் பிரிக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 150 இருக்கிறதுனால 2 பகுதியாக பிரிக்கும் போது ஆளுக்கு ஒரு 2.5 ஏக்கர் 3 ஏக்கர் வேணால் பிரிக்கலாம். கிணறை வந்து பொதுவாக ஆக்கிட்டு கிணறு சர்வீஸு பொதுவாக கொடுத்துட்றேன். 2 பகுதி 2 நண்பர்கள் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆளுக்கு 2.5 ஏக்கர் 2 ஏக்கர் எடுத்து 2 பேருக்குமே கிணறு சர்வீஸ் பொதுவாகிடும். நல்லா தாராளமாக வந்து நீங்கள் அழகாக செம்மரமோ சந்தன மரமோ எந்த வகையான மரங்கள் வைக்கிறதுக்கும் உகந்த ஒரு நிலம் தான் வந்து நமக்கு இந்த செம்மண் பூமின்னு சொல்லுவாங்க. யாருடைய நிலம் தாண்டி போகாத தாரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அன்வதிக்கன்பேட்டை 5 ஏக்கர் விவசாய நிலம். ஒரு சென்ட்டின் விலை வெறும் 27,000 மட்டுமே. சிறிது விலை குறித்து பேசவும் வாய்ப்புள்ளது. 2.5 ஏக்கர் வேணாலும் பிரித்து கொடுக்கப்படும். வந்து பாருங்கள். இந்த மண்ணின் தன்மையை நான் காட்டுறேன் பாருங்கள். இது முழுக்க 100% செம்மண் பூமி. அந்த இடத்து மண்ணின் தன்மையை நான் உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள். செக்க செவேல்னு ரத்தத்தின் உதிரையை வந்து நம்மளுடைய உதிரும் வந்து மண்ணில் பட்டால் எந்த அளவுக்கு ஒரு செக்க செவேல்னு இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம ரத்தத்தின் கலரை தகுந்த போல் நம்ம உதிரத்தை தகுந்த போல் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள்லாம் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப டாப்பாக வரும். விலை நம்ம கம்மியாக கிடைக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வாங்குறதோட இந்த மாதிரி இடம்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 85 கிலோமீட்டர்னால் நீங்கள் ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் இடத்தான வந்துடலாம். அந்த அளவுக்கு பூமி நல்ல அருமையான ஒரு பூமி. டக்குன்னு இடத்த வந்து பார்த்துட்டு நீங்கள் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு நிலம் இந்த நிலம். சரிங்களா? சைட்டு விசிட் வந்து பாருங்கள், உங்களுக்கு இடம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இடத்த நீங்கள் பார்வையிறதா எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள். அப்படி உங்களால் கால் பண்ண முடியல எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. இந்த இடத்த பற்றி மேல் நான் முழு தகவல் சொல்கிறேன். நம்ம அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு இடம் வாங்கும்போது ஒரு 3-4 விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கணும். 1, யாரோட நிலத்தையும் தாண்டி போகாத மாதிரி இருக்கா, மண் நல்லா இருக்கா, தண்ணி வளம் நல்லா இருக்கா, டாக்குமெண்டேஷன் அனைத்தும் தெளிவாக இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த விவசாய நிலம் எல்லா வகையிலும் ரொம்ப அருமையான ஒரு உகந்த விவசாய நிலம் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரேட்டு கம்மி பண்ணி தரது ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். இடத்த நீங்கள் பார்க்கும்போது இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன். இந்த இடத்துடைய காப்பி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த நீங்கள் கிரையம் பண்ணிக்கலாம். மற்றபடி எது இருந்தாலும் நேரில் பேசிக்குவோம். நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.